குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜனவரி மாதம் 27ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் தை மாதம் 13ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:36 சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தில் மனதில் சொல்லி கொண்டே இருங்க. அதே போல் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு அகல் விளக்கு ஏற்றிவிட்டு வருவது மிகவும் சிறப்பு. 27/1/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 27/1/2024 இன்று சனிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். இந்த சனிக்கிழமை காலையில் தவறாது காகத்திற்கு உணவு அளியுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வ ஜென்ம பாவங்கள் விலகும். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனதில் ஒரு சஞ்சலங்கள் ஏற்பட்டு ஒரு சுறுசுறுப்பின்மை குறைகின்ற ஒரு நாள். இந்த நாளில் நீங்கள் ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதில் புதியவித தேடல்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீக தேடல் அதிகமாக கிடைக்கும். உறவினர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள். அதே போல் அலுவலகத்தில் நீங்கள் அனைவரையும் அனுசரித்து போகணும். அப்பொழுது தான் மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு நீங்கள் ஆளாக மாட்டீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படாது. சற்று சிரமமான சூழ்நிலை உருவாகக்கூடிய நேரம் இந்த நேரம். அதனால் எதுலேயுமே பொறுமையாக விவேகமாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் ரிஷபராசி நேயர்களே, எதிர்கால தொடர்பான முடிவு எடுக்கிறதில்ல அல்லது எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நீங்கள் பொறுமையாக இருப்பது இன்றைக்கி நாள். அதே போல் உங்கள் பயணங்கள் வெளிநாடாக இருக்கலாம், வெளியூராக இருக்கலாம். இதனால் ஒரு அலைச்சல்கள் இருக்கும். இந்த அலைச்சல்கள் இருந்தாலும் ஒரு அனுபவங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. நீண்ட நாளாக மனதில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் நெருங்கினர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இதன் மூலம் உங்கள் பிரச்சனைகள் வெகுவாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைவரை பற்றியும் புரிந்துக்குவீங்க. மேலதிகாரிகள் பற்றிய கருத்து உங்களுக்கு இன்றைக்கி புரிதல் ஏற்படும். அதனால் இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாள் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். நீண்ட காலமாக திருமணம் முடியாமல் இருந்தவங்களுக்கு திருமணம் நடைபெறும். அதே போல் திருமண எண்ணங்கள் கைகூடி வரும். சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். அதே போல் உங்களுக்கு மனதளவில் தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீர்கள். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாள் கொஞ்சம்
பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. எதிர்பாராத சில தனவரவுகள் வந்து கண்டிப்பாக சேரும். நெருக்கமானவர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர் பற்றிய புரிதல் உங்களுக்கு ஏற்படும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு செயல் வடிவமாகக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான முடிவு. அதேபோல் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதி நிறைந்த நாளாக இருக்கிறது. குழந்தைகள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்பாராத சில செலவுகள் வரும். அதுக்காக கொஞ்சம் முதலே திட்டமிட்டு வைக்குங்க. தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. நீங்கள் செய்கின்ற காரியங்கள் தாமதமாகலாம், இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி அடையும். பெற்றோர்களுடைய வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனம் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருங்க. மேலும் அலுவலகத்தில் நீங்கள் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் போட்டியாளர்களை சமாளிப்பதற்கு ஒருவித தடுமாற்றம் இருந்தாலுமே லாபங்கள் கண்டிப்பாக குறையாது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாள் வந்து ஒரு போட்டி நிறைந்த நாள்னு சொல்லலாம். உங்களுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேற்றுவீங்க. ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம், வேலை மாற்றம் சார்ந்த முயற்சிகள் கண்டிப்பாக உங்கள் மனதில் இருக்கும். அது சாத்தியமாகும். கண்டிப்பாக மறைமுக தடைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிலுமே வந்து நீங்கள் ஒரு நேர்மறையாக தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுடைய எண்ணங்களை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வதால் லாபங்கள் இன்று அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இதை நீங்கள் மனதளவில் நீங்கள் நினச்சிக்கிட்டு அந்த திறமையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. பயன்படுத்திக்கங்க. சமூக தொடர்பில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். பாராட்டுதல்கள் கிடைக்கும். மனதளவில் தெளிவான ஒரு சிந்தனைகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபார சார்ந்த முயற்சியில் வெற்றிமைகள் அதிகரிக்கும். வெளிவட்டாரங்கள் மதிப்பு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் நீங்கள் வெளிநாடு, வெளியூர், வெளி தேசம் இதெல்லாமே நீங்கள் செல்வதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அதை பயன்படுத்திக்க. அதன் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய வாரமாக இந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிட்டே ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கும். தைரியம் அதிகரிக்கும். பகைகள் இருந்தால் பகைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுடைய கருத்துக்கு கண்டிப்பாக மதிப்பு கிடைக்கும். உங்களுக்கு தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாமே கிடைப்பதற்கொண்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகளுடைய பாராட்டுதல் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்தவரை நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கும். தற்பெருமைகள் பேசுவது, அடுத்தவர்கள் பற்றி பேசுவது, ஒருத்தர் பற்றி ஒருத்தர்கிட்ட குறை சொல்வது எல்லாமே இன்றைக்கி வைத்துக்கொள்ளக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. உடல் ஆரோக்கியம் குறைபாடு தோன்றினா அருகிலுள்ள மருத்துவமனைக்கு செல்வது மிகவும் நல்லது. அதே போல் எதுவுமே யோசனை இல்லாமல் செய்யாதுங்க. அடுத்தருடைய கருத்துக்களை ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது மிகவும் நல்லது. ஆன்மீக பயணங்கள் சென்றுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாள் வந்து கொஞ்சம் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத சில வாய்ப்பு கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. கணவன் மனைவி கூட கொஞ்சம் அனுசரித்துப்பாங்க. உத்தியோகத்தில் வந்து மேலுகிறன்னு அனுசரித்து போனால் இன்றைய நாள் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசு சார்ந்த பணிகளில், அரசு சார்ந்த செயல்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு, ஆன்மீக தேடல்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, இன்றைக்கி தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். உங்கள் திறமை மூலம் பல்வேறு வகையான முன்னேற்றங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மற்றவருடைய கருத்துக்கு நீங்கள் மதிப்பளித்தீங்கன்னா உங்கள் கருத்து கண்டிப்பாக வெற்றி அடையும். வியாபார பணிகள் முன்னேற்றம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கமிஷன், ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருமே அனுசரித்துப்பாங்க. உங்கள் திறமைக்கும் நேர்மைக்கும் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளி வட்டாரங்களில் சமூக பணியை செய்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சகோதர வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். அலுவலகத்தை மேலதிகாரிகளுடைய ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும். புதிய நபர்களால் சிலவித மாற்றங்களை காண்பீர்கள். கணவன் மனைவியிடையே கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த நாள் மிக சந்தோஷமாக இருக்கும். சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக மனதில் உறுத்திக்கிட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய நாள், ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. வெற்றிகள் கிடைக்கும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்.
உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். உதவி செய்யுங்க. அன்னதானங்கள் செய்கிறோம், அதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த உதவி கண்டிப்பாக உங்களுடைய 7 தலைமுறைகளுக்கு உங்களுக்கு புண்ணியங்கள் சேர்க்கும். நேர்களே, நாங்கள் ஜோதிடம் பார்க்கிறோம், சோழி பிரசன்னம் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளும். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் மிக ஒரு சிறந்த நாளாக, ஒரு நல்ல நாளாக, நீங்கள் நடக்கின்ற காரியங்கள் நடக்கின்ற விதமாக அமைய, மனதில் இனிமையாக இருக்க, சந்தோஷமாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்து நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.